ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கீரை எடுத்திருக்கிறேன், முடக்கத்தான் கீரை. இது குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. இதை நான் இப்போ வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் இது கூட சோம்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு ஒரு பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு லைட்டா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுல நம்ம கீரையை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான், அரைச்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம நார்மலா தோசை சுடுற மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலா முடக்கத்தான் கீரையை நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை சுடும்போது லைட்டா கசப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கசப்பு எதுவுமே இருக்காது. சூப்பரா இருக்கும் தோசை. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, அதுக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளவுதான், நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், தோசை கலர் ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் போல தோசை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.